இந்த மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு வரும்போது ஒரு 6 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் என்கல்ஃபிங் பேட்டர்ன், செகண்ட் ஹராமி, தேர்டு மார்னிங் ஸ்டார், ஃபோர்த் ஈவினிங் ஸ்டார், ஃபிஃப்த் ட்வீசர் டாப்ஸ், சிக்ஸ்த் ட்வீசர் பாட்டம். மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்ல நம்ம செகண்டா பார்க்க போற பேட்டர்ன் ஹராமி பேட்டர்ன். ஜாப்பனீஸ்ல ஹராமினா பிரெக்னென்ட்னு அர்த்தம். பிரெக்னென்ட் அப்படின்னா என்னன்னா அம்மா இருப்பாங்க, அம்மா வீட்டுல குழந்தை இருக்கும் இல்லையா. இந்த ஹராமி பேட்டர்ன் அப்படின்றது 2 கேண்டில் வச்சு கன்சிடர் ஆகும். அப்கோர்ஸ் இது ஒரு மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். 2 கேண்டில் என்னும் போது ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பெருசா தான் இருக்கும், பெரிய பாடி. செகண்டா இருக்கிறது ஸ்மால் பாடி. இந்த செகண்டா வரக்கூடிய கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு உள்ளதான் இருக்கும், அதாவது இன்சைட். அதனால இந்த ஹராமி பேட்டர்னை இன்சைட் பார்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். ஹராமி பேட்டர்ன்ல 2 டைப்ஸ் இருக்கு, புல்லிஷ் ஹராமி அண்ட் பேரிஷ் ஹராமி. பேரிஷ் ஹராமி ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் எப்பவுமே புல்லிஷ் கேண்டில், செகண்ட் கேண்டில் பேரிஷ் கேண்டில். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட பாடி பெருசா இருக்கணும், விச் இஸ் மதர் கேண்டில். செகண்ட் கேண்டிலோட பாடி சின்னதா இருக்கணும், விச் இஸ் குழந்தை கேண்டில். அது மஸ்ட் பேரிஷ் கேண்டில் தான் இருக்கணும். இது புல்லிஷ்ன்றதால கீழே இருந்து மேல போகுது இல்லையா. பியரிஷ் வரும்போது மேல இருந்து கீழே வரும் இல்லையா. இதே பேட்டர்ன் தான் பியரிஷ்க்கு மாறுது. புல்லிஷ் ஹராமியை பொறுத்தவரை செகண்ட் கேண்டில் புல்லிஷ் கேண்டில் தான் இருக்கணும், பேரிஷ் கேண்டிலை பொறுத்தவரை செகண்ட் கேண்டில் பேரிஷ் கேண்டில் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து இப்போ சார்ட்ல பார்ப்போம். பேரிஷ் ஹராமி ஓகேங்களா. இந்த கேண்டில் வேலிட் ஆகணும்னாலும் 2 கேண்டில்ஸ் தேவை, ஏன்னா இது மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்றதால. இது அப் ட்ரெண்ட்ல மேலதான் வந்திருக்கு, இது ட்ரெண்ட் ரிவர்சல் இல்லையா, ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு புல் கேண்டில் வந்திருக்கு, விச் இஸ் மரபுசோ, ஒரு பெரிய கேண்டில். அடுத்ததான் வந்தது ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி. செகண்ட் கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு உள்ளதான் இருக்கு, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கேண்டில் இது வரையும் இருக்கு, ஸோ இது வரையும் தான். ஸோ இது ஒரு இன்சைட் பார், லைக் ஒரு பிரெக்னன்ட் கேண்டில் மாதிரி. இப்போ நீங்க இங்க எடுத்திருந்தீங்கன்னாலும் அடுத்த கேண்டிலே போட்டிருந்தீங்கனாலும் இது எஸ்எல்ல தான் போயிருக்கும், ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கேண்டில் இதுக்குள்ள இந்த கேண்டில் இருக்கு, இந்த கேண்டில் இதை பிடிச்சி வச்சிருக்கு, இந்த கேண்டில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்டர் விழுந்துருக்கு, இங்கே செல்லர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ பையர்ஸ் இங்கே செல்லர்ஸை பிடிச்சி வச்சிருக்காங்க. செல்லர்ஸ் திரும்பி உள்ளே வந்துட்டு அப்புறம் என்னை பிடிச்சி வைப்ப, நான் தான்டா இங்கே கண்ட்ரோல் அப்படின்னு உடச்சிட்டு போயிட்டாங்க. அதோட சைட் எஃபெக்ட் தான் இங்கே. பட் இருந்தாலும் இங்கே வாங்கியிருக்கு, எஸ்எல் வாங்கியிருக்கோம். ஸோ நீங்கள் இப்போதைக்கு இந்த கேண்டல்லாம் சார்ட்டில் போயிட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஜஸ்ட் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் நம்ம கனெக்டடாக இருக்கலாம். தேங்க்யூ.